ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ்க்கான ஒரு அருமையான ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெண்பூசணி ஜூஸ். இதை யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்தெந்த டயத்தில் குடிக்கலாம், இதை குடித்தா என்னென்ன பிரச்சனைகள் தீரும், இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் இந்த ஜூஸை சாதாரணமாக நினைக்க வேணாம். இது டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக காலையில் எந்திரிச்சோட்டி வெறும் வயித்துல நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழுதுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. பூசணிக்காயில நார்ச்சத்து, தண்ணிச்சத்து 2மே அதிகமா இருக்கு. இத நம்ம ஜூஸா தினந்தோறும் காலையில எடுத்துட்டு வரும்போது, அதிகப்படியான உடல் எடைய குறைந்த நாட்கள்லேயே குறைக்க முடியும். அது மாதிரி பூசணிக்காய் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தி, உடம்புல உள்ள செல்கள வலுப்படுத்துது. பூசணிக்காய தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, கண் பார்வை குறைபாடு நீங்கும். பூசணிக்காய்க்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை அதிகமாகவே இருக்குது. நம்ம உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமானதாக இருந்தாவே தேவையில்லாத நோய் தாக்கம் எதுவும் ஏற்படாது. அது மாதிரி இது கல்லீரலையும் சிறுநீரகங்களையும் தூண்டி அங்கே உள்ள தேவையில்லாத கழிவுகளை உடனடியாக வெளியேற்றுது. இது ஒரு சிறந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கு. இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின்னு ரொம்ப க்ளோ ஆகிடும். புற்றுநோய் கட்டிகள் வராமையும் இது தடுக்குது. இந்த பூசணிக்காய் சாரோட தேன் கலந்து நம்ம டெய்லி காலையில் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள ரத்தம் எல்லாமே சுத்தமாயிடும். உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமாயிருச்சுனாவே நமக்கு எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாது. சில பேருக்கு சிறுநீரக தொற்று ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கும்போது ரத்தமும் கலந்து வரும். அது மாதிரி வயிற்றுப்புண் உண்டாகி வயிற்றுக்குள்ளே இரத்த கசிவு ஏற்படும். பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கும் இரத்த கசிவு ஏற்படும். இது மாதிரியான இரத்த கசிவு உள் உறுப்புகளில் உள்ளவங்களுக்கு இந்த பூசணிக்காய் சாறை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். பூசணிக்காயை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு 5 மிளகு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அடித்து எடுத்தோம்னா பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடும். இது ரத்தத்தில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் அளவை சீராக வச்சு உடம்பு சூட்டை தணிக்குது. இந்த வெண்பூசணியில் விட்டமின் சி, விட்டமின் பி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது எல்லாமே உடம்புக்கு தேவையான வளமான சத்துக்கள். இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது எக்கச்சக்கமான நன்மைகளை நம்ம பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது அனுபவபூர்வமான உண்மை. எப்படிப்பட்ட வாயு தொந்தரவு இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாயு பிரச்சனை இருக்கவே இருக்காது. அது மாதிரி ஆஸ்துமா, சைனஸ், சளி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த ஜூஸை எடுக்காதீங்க. மிகவும் பயனுள்ள இந்த ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.